Hi viewers, welcome to Indian homemade recipes. இன்னைக்கு நம்ம செய்ய போறது கடாய் மஷ்ரூம். மஷ்ரூம் மேரினேட் செய்ய தேவையான பொருட்கள்: மஷ்ரூமை மீடியம் சைஸா கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், தயிர் 2 டேபிள் ஸ்பூன், ஹாஃப் லெமன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. இதை நல்லா பிசைஞ்சு 1 மணி நேரம் மேரினேட் ஆக விட்டுருங்க. மசாலா அரைக்க தேவையான பொருட்கள்: மல்லி 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், பட்டை 1, ஏலக்காய் 3, வரமிளகாய் 3. இதை எல்லாத்தையும் வெறும் பேன்ல நல்லா கருகாம வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து வச்சுக்கணும். வறுத்து மசாலா பொருட்களை ஆற விட்டு இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கொடை மிளகாவையும் வெங்காயத்தையும் இந்த மாதிரி கியூபா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மிதமான சூட்டில் நம்ம வெட்டி வச்சிருக்கிற கொடை மிளகாயும் வெங்காயத்தையும் நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. 2 வெங்காயம், 1 தக்காளி நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 3 தக்காளியை அரைச்சி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம், குடை மிளகாய் வதக்கியது, நறுக்கிய இஞ்சி, அரைத்து வைத்த மசாலா பொடி, மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க. கட் பண்ண 2 வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதோட சேர்த்து நறுக்கிய தக்காளியும் வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அரைத்த தக்காளி இதோட சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பொடியில 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள். நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் கிளறிக்கோங்க. மேரினேட் ஆன மஷ்ரூமை சேர்த்து மசாலாவோட நல்லா கிளறிக்கோங்க. மஷ்ரூமும் மசாலாவும் நல்லா சேர்ற மாதிரி கிளறி விட்டுட்டு 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கிளறி விட்டு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிருங்க. முதல்ல வதக்கி வச்சிருந்த கொடை மிளகாய், வெங்காயம், அப்புறம் அதோட இஞ்சி கட் பண்ணி வச்சிருந்தோம்ல அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கிளறி விட்டு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நாங்கள் சாதத்துக்கு ரெடி பண்ணுறதுனால 1/2 கப் தண்ணி ஊற்றி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணியிருக்கோம். சப்பாத்தி, பூரி, பரோட்டா அதோட சேர்த்து சாப்பிட போறீங்கன்னா 1 கப் தண்ணி ஊற்றினாலே போதுமானது. நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா கடைசியா கொத்தமல்லி இலை தூவி இறக்கி வச்சிடலாம். அருமையான கடாய் மஷ்ரூம் ரெடி.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.